ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே மாடி மேலே இந்த ஜாதி மல்லி செடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த காற்றடிச்சு எந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுங்களா? ஃபுல்லாக மாடி மேலே இருந்தது ஃபுல்லாக தள்ளி இந்த அளவு விட்டுட்டு இருக்கு பாருங்கள். என்ன பண்ணுறது, இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இதை எடுத்தால் இந்த தொட்டிக்கு ஊற்றணும், பார்த்து அசாத கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். எவ்வளோ நல்லா தள்ளிவிட்டு இப்போது நல்லா பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா பூ பூக்கும் பாருங்கள். எப்படி வந்துட்டுருக்கு, அரும்பெல்லாம் நிறைய இருக்குது. இனி இப்போ தான் தொடருது. நல்லா பெருசாக வந்து அந்த செடி இப்படி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து அப்படியே களையெல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு அப்புறமா தான் இதை எடுத்து கட்ட முடியும். இப்போ எடுத்து தண்ணி தெளிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல கதவை திறக்க முடியாது, பூட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுக்கிறதான்னு ஒன்றுமே புரியல. மொத்த கலையும் இங்கே வந்து சாஞ்சிட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறது? இது வேர் வந்து கீழே இருக்குது, செடி மேலே. இதை மட்டும் தனியாக எடுக்கிறேன், இல்லைன்னா இந்த கிளையை தூக்கணும்னா உடஞ்சிடும் அந்த தொட்டி. இந்த தொட்டி எடுத்துடுவோம். தண்ணி ஊற்றா செடி எப்படி வாடி பாருங்க. கதவை திறந்துடலாம், பூட்டி. இப்போ திறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், திறக்க மாட்டேனுது. சரி, முடிச்சுட்டு லைவ் போட முடியாது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்துட்டு மேலே எடுத்து கட்டி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள். காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் லைவ் போடுவேன். லைவ் போடுறதுக்கு டைம் இல்லை. இதுக்கே எடுத்து கட்டி இதை சீர் பண்ணுறதுக்கே சரியாக போயிடும். அந்த பக்கம் கரண்ட்டு ஒயர் போடு, அதுவும் பிரச்சனையாகும். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பார்க்கணும். தேங்க்யூ.